இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடு ஒன்று பார்க்க போகிறேங்க. லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 4600 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த வீடு சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 5 அடியில் காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 அடிக்கு நீட்டுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது கேட்டு. கேட்டை திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரூஃபிங் சீட் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட EB யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வயர்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வயர் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஹேட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். இந்த காம்பவுண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கோசரம் வந்து கண்ணாடி துகள்கள் வந்து போட்டிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்காக. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பூச்செடிகள், மரங்கள் எல்லாமே வச்சுக்கலாங்க. ஸ்பேஸஸாக இருக்குது. சைட்லேயும் பின்னாடியும் இடம் இருக்குங்க. அப்படியே பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டம் தாங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தர போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 அடியில் போர்வெல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பம் கொடுத்துருக்காங்க. சம்போட டெப்த் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு வேண்டிய எல்லா வசதியுமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம், அதாவது பின்னாடி பக்கம் தோட்டத்துக்கு வரதுக்காக கேட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் வந்து ஒரு துளசி மாடம் வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீட்டோட பட்ஜெட், சைஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த வீடு வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. படிக்கட்டு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4600 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. அதில் வந்து சென்டரில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 45க்கு 26. சவுத் ஃபேஸிங்க, தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீடு. வீட்டுக்குள்ளே என்ட்ராவதுக்கு முன்னாடி சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கை மரத்துலையும், ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்குலையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக பிளைவுட் ஒர்க்லேயே வந்து கபோர்டு ஒர்க்கும் கேபினெட் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக மேலே வந்து செல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி லாங் சைஸில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து 2க்கு 4 சைஸில் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கில். இந்த வீட்டோட மெயின் கதவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் வந்து உட் கார்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. CNC கட்டிங் மூலிமா பூஜை ரூம் கதவில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து ரொம்ப பெருசாக தாங்க கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்னை வந்து கொடுத்துருக்காங்க. அதை சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க. இந்த வீடு பில்டப் பண்ணும்போது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு. கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கான ஏரியாவும் கிச்சனுக்கான ஏரியாவும் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட எல்லா திங்ஸுமே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைனைட் ஃபிட் பண்ணி தண்ணி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக பீடிங்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க்கு, டேபு, மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கப்போர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்து அதுக்கு மேலே வந்து மிரர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு லைட்டிங் கோசம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க. எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளைவுட்டில். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா சானிடரி வேறு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸஸாக தாங்க கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கோசம் 2 பக்கமும் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கோசம் லாஃப்ட் கபோர்டும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளைவுட்டில். இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து வழி கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸான இடம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த மாதிரி வீடு பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடு அப்லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைமுங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி பின்னாடி பக்கம் வந்து துளசி மரமாக வச்சுருக்காங்க. படிக்கட்டு வழியாக மேலே போனீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பெங்களூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. ஒரு வீட்டுக்கு வேண்டிய எல்லா அம்யூனிட்டிஸும் இந்த வீட்டில் இருக்குங்க. ஒரு சிட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு வந்து அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு அமைதியான ஏரியாவில் அருமையான சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பில்லர் வச்சு தாங்க இந்த வீடு பில்டப் பண்ணியிருக்காங்க. பில்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்செடி வைக்கிறதுக்காக அதுக்கான வசதியாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை தரிசனம் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.